ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றி தான். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இந்த கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ரொம்ப ஃபீஸ் கம்மி. ஸோ டிஎன்இஏ 2024 அட்மிஷனில் கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போக முடியும், மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படி தெரியுங்களா? ஒரு ஃபஸ்ட் இயருக்கு மட்டுமே 10,000 மட்டும்தான் வாங்குறாங்க. 10,000 11,000 அவ்வளோதான் வாங்குறாங்க. ஹாஸ்டலுக்கு 12,000 ஆர் 15,000 தான் வாங்குறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ஒரு வருஷத்தை வந்து முடிச்சிடலாம். ஃபீஸ் மட்டும் கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியாகவும் இருக்குது சில கவர்மெண்ட் காலேஜஸ். அண்ட் தரம் வாய்ந்த கல்லூரி இருக்குது, தரம் குறைந்த கல்லூரி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எந்த கல்லூரியில் போய் சிக்கக்கூடாது, எந்த கல்லூரியில் போய் நல்லா படிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்காலர்ஷிப்பு 2,000 ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 2,000 லெஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து போக அப்போ ஃபீஸ்னால் 8,000 தான் ஃபீஸ் வரும். இது கவர்மெண்ட்டோட ஃபீஸ். அவ்வளோ கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குவேன். 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ. ஸோ அந்த விதத்தில் டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 2005 காலேஜ் கோடு. இந்த காலேஜில் இடம் பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் மட்டும் போன வருஷம் ரொம்ப கம்மி. கோர் கம்பெனி மட்டும்தான். ஐடி கம்பெனி நல்லா ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. 89% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளேஸ்மெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு காலேஜோட தரமும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜில் டாப் நம்பர் 1 காலேஜ்னால் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான். ஃபீஸு ப்ளஸ் ஹாஸ்டலுக்கும் சேர்த்து 24,000 தான் வரும். அதுக்குள்ளே தான் வரும் அப்ராக்சிமேட்லி. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஆவரேஜ் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 186 எபோவ் தேவை. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆவரேஜ் கட் ஆஃப் சொல்கிறேன், ஓவரால் எல்லா பிரான்ச்சும் சேர்த்து. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 178 எபோவ் தேவை. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சேலம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். செகண்ட் ரவுண்டில் மெக்கானிக்கல் சிவில் போன்ற டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் சீட் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச் தான் வந்து சீட் இருக்கும் ஜிசிடியில். ஸோ 75% பிளேஸ்மெண்ட் இருக்குது. 30,000 தான் ஃபீஸே வரும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எம்பிசி, பிசிஎம், ஓசிக்கு வந்து 184 எபோவ் வேணும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஆவரேஜ் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஆவரேஜாக என்ன வேணும் அப்படின்னா 174 எபோவ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிமாண்டான காலேஜ் தான். இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் டாப் இந்த மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலரில் இருக்க டாப் கவர்மெண்ட் காலேஜுக்கு போட்டி அதிகமாக இருக்கும். சீட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட இந்த 180க்கு மேலே வர பசங்க எல்லாமே இதான் எடுப்பாங்க. 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்கூர். ஸோ 75% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஃபீஸு வந்து 30,000 ஹாஸ்டலோட சேர்த்து. 182 கட் ஆஃப் வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசிக்கு. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 170 எபோவ். ஸோ அடுத்த காலேஜ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 4974 காலேஜ் கோடு. 70% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. 30,000 இங்கேயும் ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்து. 179 எபோவ் இருந்தால் போதும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 166 எபோவ் இருந்தாலே கிடச்சிரும். அடுத்தது வந்து பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 73% பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அடுத்து 28,000 ஹாஸ்டல் ப்ளஸ் ஃபீஸ் கம்மி தான். ஆவரேஜ் கட் ஆஃப் 179 எபோவ் இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 165 எபோவ் இருக்கணும். ஸோ அடுத்த காலேஜ் வந்து தந்தை பெரியார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காலேஜ். 1516 தந்தை பெரியார். இது வந்து வேலூரில் இருக்குது. 72% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. 25,000 தான் ஃபீஸ் வாங்குறாங்க. 178 எபோவ் கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசி, பிசிஎம், பிசிஎம்க்கெல்லாம் 162 எபோவ் இருக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். இங்கே 70% பிளேஸ்மெண்ட் இருக்குது. 25,000 தான் ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டலுக்கும் டியூஷன் ஃபீஸும் சேர்த்து. 175 எபோவ் தான் கட் ஆஃப் தேவை. எம்பிசி, பிசி, பிசிஎம்க்கெல்லாம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் 160 எபோவ் தான் தேவை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷம். ஸோ அடுத்தது பார்க்கக்கூடிய கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்க கல்லூரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான கல்லூரி தான். இதெல்லாம் நீங்கள் போய் விசாரித்து சேர்ந்தால் போதும். மஞ்சள் கலர் இருக்க கல்லூரி பிரச்சனையே கிடையாது. இந்த ப்ளூ கலர் இருக்கிறது மீடியம்.
அதாவது உங்களுக்கு நினச்ச மாதிரி எல்லாமே கிடைக்கணும்னா அது ப்ரைவேட் கல்லூரியில் தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு ஆவரேஜாக தான் சில விஷயங்கள் இருக்கும். பிளேஸ்மெண்ட்டு ஓகே, அவ்வளோதான். மித்தபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவையானது அளவுக்கு மீறி இருக்காது நம்ம ப்ரைவேட் கல்லூரியில் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் போய் விசாரித்து சேர்ந்துக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபீஸ் ரொம்ப கம்மி. 2709 ஐஆர்ஆர்டி ஈரோடு, அதாவது ஜிசி ஈரோடுன்னு சொல்லுவாங்க. 70% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஃபீஸ் 28,000 தான் வாங்குறாங்க. 175 above இருக்கணும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எம்பிசி, பிசிஎம், பிசிஓசி. 159 above எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்கணும். அடுத்தது 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை. 70% பிளேஸ்மெண்ட் இருக்குது. 20,000 ஃபீஸ் வாங்குறாங்க. 174 above இருக்கணும். இங்கே கூட 158 above இருக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. 174 above வந்து எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி 2369. இதெல்லாம் அட்டானமஸே கிடையாது, சரிங்களா. 65% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 28,000 வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. 174 above வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, பிசி, ஓசி வாங்குறோம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 155 above தேவை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனு சொல்லுவாங்க. 5009 கவுன்சிலிங் கோடு. 65% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. 25,000 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வாங்குறாங்க. 173 above வந்து எம்பிசி, பிசிஎம், பிசிஎஸ் அதுக்கெல்லாம் ஓசிக்கெல்லாம் வேணும். 152 above இருந்தாலே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் காலேஜ், பியூர் கவர்மெண்ட் காலேஜ் இப்போ பார்த்தது. இனி பார்க்க போகிற கவர்மெண்ட் காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் நச்சுன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், சாப் கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ். இந்த 4 கேம்பஸ் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்கிறது பார்த்தாலே தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு இருக்க இடம் சிஇஜி கேம்பஸ், அடுத்து ஏசிடி, சாப், எம்ஐடி. ஸோ இதோட கவுன்சிலிங் கோடு 1234. சிஇஜி வந்து 1 ஏசிடி வந்து 2, சாப் வந்து 3, எம்ஐடி வந்து 4. ஸோ இந்த 4 காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 98% வச்சுருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா 30,000 தான் வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே. அண்ட் கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சிஇஜி கேம்பஸில் 197 வேணும். எம்பிசி, பிசி, பிசிஎம்முக்கு, ஓசிக்கு. அதுவே எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 180 above தேவை. 196 தேவை. எதுக்குன்னா ஏசிடி கேம்பஸ்க்கு, எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு 181 தேவை. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. அடுத்தது சாப் கேம்பஸ் வந்து ஆர்கிடெக்சர் பிளானிங்னால அதோட டேட்டாவெலாம் நான் கொடுக்கல. அதுவும் நல்ல காலேஜ், ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 97% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. எம்ஐடி கேம்பஸ் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருமே அங்கே தான் படிச்சிருக்காங்க பிரபலமானவர்கள், அலுமினியெல்லாம். 30,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அண்ட் 195 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ஓவரால் ஆவரேஜ் கட் ஆஃப் 182 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது, ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அது காரணம் என்னென்னா, இது வந்து கவுன்சிலிங் கோட் 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங். பார்த்து வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் ஒன்றும் அவ்வளோ பெரிய காலேஜெல்லாம் கிடையாது. நீங்கள் போய் விசாரித்து பார்த்து சேர்ந்தால் போதும். கவர்மெண்ட் காலேஜ் தான். 62% பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 28,000 வந்து ஃபீஸ் தான். 165 இருந்தாலே இந்த காலேஜில் கிடச்சிருது. 140 இருந்தால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கிடச்சிருது. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரி கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ரெட் கலரில் மார்க் பண்ணி தான் டேஞ்சர் ஜோன். எடுக்க வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை எடுக்க வேண்டாம் எடுக்கணுன்ட்டுலாம். நான் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன். நீங்கள் போய் விசாரித்து, அங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்ட விசாரித்து, அந்த கல்லூரியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்கிட்ட விசாரித்து நீங்கள் சேர்ந்தால் போதும். அங்கே இருக்க அலுமினி கிட்டையெல்லாம் விசாரிச்சிங்கன்னா தெரியும், சரிங்களா, என்ன ஒரு நிலவரம் போயிட்டுருக்கு அப்படின்னு. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு கேட்டகரி வந்து ரிஜினல் கேம்பஸ். இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. சென்னையில் வந்து அந்த 4 கேம்பஸாக, இதில் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ். இதில் படிக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரைவேட் நல்ல கல்லூரியில் போய் படிச்சுக்கோங்க. Tier 1 Tier 2 கல்லூரியில் இதெல்லாம் வேண்டாம் தான் சொல்லுவோம். ரெட் கலர் மார்க் பண்ணிக்கிறது வேண்டாம். அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை ஓகே, பரவாயில்ல, அவ்வளோதான். அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், பரவாயில்ல. அது வந்து டயர் 2ஆகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா சீட்டு வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகுதுங்க. மாணவர்கள் எல்லாமே விரும்பி எடுத்துடுறாங்க அந்த காலேஜ். அதோட காலேஜ் கோடு வந்து 2025. அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் இது வந்து திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா 4020. அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை வந்து பார்த்திங்கன்னா 5010. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது வேண்டாம். நீங்கள் போய் விசாரிச்சும் கூட சேர்ந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் நான் டேட்டா கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி 65% வந்து பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. 30,000 ஃபீஸு. 179 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 160 தேவை. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியில் இடம் பிடிக்கணும்னா இந்த மார்க் இருந்தால் போதும். அடுத்தது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். என்ன சார் பயப்படுத்துறீங்க, எடுக்க வேணுமா எடுக்க வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, கான்ஸ்டியூட் காலேஜ்
இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸில் அந்த ஏசிடி சாப்பு இல்லை வந்து சிஇஜி எம்ஐடின்னு சொன்னால அது வந்து நச்சுன்னு இருக்க ஒரு காலேஜ். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. டாப் நாச் இருக்க காலேஜ், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தைரியமாக கண்ண மூடி எடுத்துடலாம், எந்த டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கலாம். ஆனால் இதில் எடுக்கலாமான்னு கேட்டால் வேணாம். இது ஒரு 13 கல்லூரி இருக்குது. கண்டிப்பாக நான் அதெல்லாம் கவுன்சிலிங் கோடோடு சொல்கிறேன். இதோட டேட்டா நான் எதுவுமே தர விரும்பலை. நீங்களே உங்களுக்கு விருப்பப்பட்டால், ஒரு வேளை ஃபீஸ் கம்மியாக தான் எனக்கு சேரணும், வீட்டு பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது, எனக்கு இந்த ஊரில் இந்த காலேஜ் விட்டால் வேறு காலேஜ் தெரியாது அப்படிங்கிறவங்களாம் போய் சேருவாங்க. அவங்க நல்லா விசாரித்து பார்த்து சேர்ந்தால் போதும். ஃபீஸு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தரம் குறைந்த கல்லூரியில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. பிளேஸ்மெண்ட்டு அந்தளவுக்கு கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் புவர் தான். நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள். ஹாஸ்டல் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் பாருங்கள். ஒரு பார்த்தா, ஏன்னா இப்போ ப்ரைவேட் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா சாலிடாக ஃபீஸ் வாங்குறாங்க. சில கல்லூரியில் 90,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. சும்மா ஒன்றும் இல்லைங்க. டயர் 1 கல்லூரின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு அவங்க அட்வான்டேஜஸ் கொடுக்குறாங்க நமக்கு. அதனால தான் அவ்வளோ ஃபீஸும் வாங்குறாங்க. பட் இங்கே ஃபீஸ் கம்மி தான், கவர்மெண்ட் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது, இங்கே எல்லாமே தரம் குறைந்தா இருக்குது. நான் எதையுமே வெளிப்படையாக சொல்ல. அண்ட் ரிசல்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப புவராக இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ரிஜினல் கேம்பஸும் சரி, இல்லை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதாவது கான்ஸ்டியூட் கேம்பஸும் சரி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. இதில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 20%, 18%, 15% மெம்பர் தான் பாஸே ஆவாங்க. ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேட்டா இருக்குது. மீதி இருக்க கல்லூரிகள்லாம் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டான்னு சொன்ன கல்லூரி. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸ் 1013, 1014 வந்து பார்த்திங்கன்னா யூசிஇ திண்டிவனம். சரிங்களா? அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஆரணி 1015. அடுத்து 1026 வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். அடுத்து 3011, 3011 இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான். அடுத்தது 3016, இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். ஒரு சில காலேஜஸ் வந்து பரவாயில்லன்னு தான் நான் சொல்லணும். சரிங்களா? ஒரு சில காலேஜஸ் வந்து பரவாயில்லன்னு தான் நான் சொல்லணும். அதனால் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அரியலூர் சொல்லிட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம். இது வந்து பார்த்திங்கன்னா 3018. 3019 வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 3021 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், பார்த்து வச்சுக்கோங்க. 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 4024 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒன்று இருக்குது. 5017 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம். இங்கெல்லாம் ரிசல்ட்டே கிடையாதுங்க. 5022 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு எடுத்தால் போதும். ரிசல்ட் வைஸும் புவர் தான், எல்லாமே புவர் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு ஒரு 11 சொன்னேன்னா, இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் சீட் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாத. அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே அதிக போட்டியாக இருக்கும். 180க்கு மேலே இருக்கிறவங்களே எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் 160க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதிலெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ, டேட்டா எவ்வளோலாம் பார்த்தீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் கட் ஆஃப் எவ்வளோ தேவைன்னா இப்போ சொன்னேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ்னால் என்ன, எல்லா கவர்மெண்ட் காலேஜ் பற்றியும் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ என்னை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பியூர் கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு செக்ஷன் சொன்னால அதில் வந்து யோசிச்சு எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் எடுத்துக்கலாம். சென்னையில் இருக்க சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், சாம்ப்பு, ஏசிடி எல்லாம். ரிஜினல் கேம்பஸில் கோயம்புத்தூர் ஓகே, மதுரை, திருநெல்வேலி பரவாயில்ல, அவ்வளோதான். அடுத்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் எடுக்கவே எடுக்காதுங்க. யூசிஇன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ரெட் கலர் கொடுத்துருந்தா இதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி வந்து நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்து சேர்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ ஓவரால் கவர்மெண்ட் காலேஜ் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். இங்கே எப்படி தரம் இருக்கும் அப்படின்னா தரம் தகுந்த மாதிரி தான் நான் இங்கே வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி நீங்கள் போய் விசாரித்து பார்த்து சேருங்க. கண்ணை மூடிட்டு கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணிடாதீங்க, சாய்ஸ் பண்ணி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.